ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 1/4 kg டீ கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிங் பவுடர், அப்புறம் மில்க் பவுடர், இது வந்து சுகர், இது ஆயில், இது மைதா, 2 எக்ஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் மில்க்கு, அப்புறம் ஒரு பிளெண்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த எக்ஸை வந்து ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக இப்போ நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, இதே எல்லோ தனியாக எடுத்து தனியாக ஒரு இதில் நம்ம வச்சுக்கலாம். ஒயிட்டை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்கு. இதில் எல்லோ மட்டும் இருக்குது. இந்த எல்லோவை நம்ம இதில் தனியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வர வரையும் அதை நம்ம சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்டிஃப் பீட்டில் இருக்கும். பாருங்கள், கீழே நம்ம கவுத்துனாலும் இது வந்து விழுகாது. தெரியுதா? ஸ்டிஃபாக இருக்கும். இதுதான் ஸ்டிஃப் பீட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோவை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா 1 டைம் மிக்ஸ் பண்ண போதும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண வேண்டியதான். பீட்டர் தேவையில்லை. இப்போது ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சோண்டு மில்க் பவுடர் நம்ம எடுத்துருக்கோம். அது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கூட வந்து நம்மளுடைய மில்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியது. டீ கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவு சலிக்கிறது தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
பட்டர் அண்ட் கோல்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் நான் ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1 ட்ராப்போ இல்லை 2 ட்ராப்ஸோ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதுதான் வந்து பேட்டர். இது வந்து நம்ம அப்போ வந்து 1/4 kgக்கு செஞ்சுருக்கோம். 1/4 kg டீ கேக் ரெசிபியோடைய பேட்டர் இது. இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிடலாம். நான் வந்து எக்கோபேக்ஸோடைய பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது இதில் வந்து 180 டிகிரி இருக்குது. 180 டிகிரி தெரியுதா? போத் ரோடுமே ஆனில் இருக்குது நம்மளுக்கு. இப்போது இதெல்லாம் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். பேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குன்னு. நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்ல, அதை நம்ம இப்போ வெயிட் பார்ப்போம். வெயிட் பார்த்தீங்கன்னா 270 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இதாங்க முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய டீ கேக்குடைய அந்த ஸ்பாஞ்சினஸ் பாருங்கள், எப்படி எவ்வளோ ஸ்பாஞ்சு நமக்கு தெரியுது. அந்த ஸ்பாஞ்சினஸ் பாருங்கள், செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக். ஒரு சென்டர் பீஸ் வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு அமுங்கிற ஸ்பாஞ்ச் கேக் எப்படி இருக்குன்னு? இதுதான் இதோடைய டெக்ஸ்டர். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. தெரியுதா? நான் டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது கைஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எந்த டீ கேக் நீங்கள் புக் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.